அதாவது சீமான் வீட்டுக்கு வர்றதுன்றதுனால அது செய்தி வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த மாதிரி இந்த வெற்று வெடிகுண்டு மிரட்டல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இது ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பேருக்கு அது ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர். ஆனால் அதே சமயம் அதில் என்ன பிரச்சனை, 100 தடவை புரளின்னு முடிவானாலும் 101வது தடவையும் செக் பண்ணி தான் ஆகணும். லூஸாக விட முடியாது. ஏற்கனவே விஜய் வீட்டில் ஒரு தடவை நடந்தது, சீமான் வீட்டில் இது 2வது தடவை நினைக்கிறேன் இந்த வெடிகுண்டு மிரட்டல். முந்தா நேற்று சிபிஐ ஆஃபீஸ் சாஸ்திரி பவனில் வெடிகுண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஒரேடியாக இது வெறும் மிரட்டல் தான், இது ஒன்றும் விஷயம் இல்லை இது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது உண்மையாயிடுச்சுன்னா காவல்துறையோ மற்ற அதுக்கான அரசோ இல்லை மத்திய அரசோ மாநில அரசோ அவங்கவுங்க பொறுப்பாயிருவாங்க. அப்போது அடிப்படையில் தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக இருப்பதனால தான் இதை பல குற்றங்கள் வருவதைப் போல இதுவும் ஒரு குற்றம் தானே. அப்போது இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு, கோவை சம்பவம்லாம் இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக வருவதற்கு காரணம் அங்கங்கே நடைபெறுது. இந்த கற்பழிப்புலாம் 80 வயசு மூதாட்டிக்கு நடக்குது, 8 வயசு சிறுமிக்கு நடக்குது, நிறைய இடங்களில் நடக்குது, வீடு பூந்து நடக்குது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் போதை கலாச்சாரம் தான். வெடிகுண்டு மிரட்டலுக்கு அதான் காரணம். அந்த வகையில் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும். நான் சீமானுக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க, எக்ஸுக்கு போடணுமா போடுங்க, ஒய்க்கு போடணுமா போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னு கேட்டால் எல்லா ஜாதியிலையும் நல்லவன் இருக்கான், கெட்டவன். நீங்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிற முறையில் ஓட்டு போடணும்னா நீங்கள் வேணால் அவர் கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அதாவது விஜய்க்கு என் தம்பிக்கு ஓட்டு போடுங்கிறார். விஜய் மனசில் வச்சுக்கிட்டு இஸ்லாமியர்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போட்டுறாதீங்கன்னு ஞாபகமாக சொல்கிறாரு. அவர் பேசுனதை நான் சொல்கிறேன். தமிழர்கள் என்று நினைத்தீர்களானால் நான் ஒரு தமிழன், என்னிடம் அண்ணன் நான் இருக்கேன் வாருங்கன்னு சொல்கிறார். சொல்வதுடைய கருத்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் மோதின சிறப்பு இருந்தால் மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார் அவர். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சரண் சார். இப்போது தொடர்ச்சியாக நாம் தமிழர் தலைமை வருவாங்க சீமான் அவர் வெடிகுண்டு மிரட்டல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் கூட அவர் வீட்டுக்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதா ஒரு மிரட்டல்கள்லாம் வந்திருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் வந்துகிட்டே இருக்குது. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது சீமான் வீட்டுக்கு வர்றதுன்றதுனால அது செய்தி வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த மாதிரி இந்த வெற்று வெடிகுண்டு மிரட்டல் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. இது ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சில பேருக்கு அது ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர். அதாவது பாரு அங்கே நான் ஒரு மெயில் போட்டேன், இல்லை ஒரு ஃபோன் பண்ணேன், பாரு அங்கே போய் எல்லாம் நாயெல்லாம் மோப்ப நாயெல்லாம் வச்சுட்டு பாரு அப்படின்னா அவன் உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அதே சமயம் அதில் என்ன பிரச்சனை, 100 தடவை புரளின்னு முடிவானாலும் 101வது தடவையும் செக் பண்ணி தான் ஆகணும். லூஸாக விட முடியாது. ஏற்கனவே விஜய் வீட்டில் ஒரு தடவை நடந்தது, சீமான் வீட்டில் இது 2வது தடவை நினைக்கிறேன் இந்த வெடிகுண்டு மிரட்டல். முந்தா நேற்று சிபிஐ ஆஃபீஸ் சாஸ்திரி பவனில் வெடிகுண்டுன்னு சொல்லிட்டாங்க. சிபிஐ ஆஃபீஸ்லேயே வெடிகுண்டு வைக்கிறவன் எங்கே வேணால் வைக்கலாங்க. அதாவது உண்மையிலேயே வைக்கிறதா இருந்தால் இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கக்கூடாதுன்னு எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு குறைபாடுகள்ங்கிறது கொஞ்சம் அசந்தா பண்ணிடுறோம். ஒருத்தர் ஒரு பேக் எடுத்துகிட்டு வரான், டாய்லெட்டுக்கு போகிறான், எல்லாரையும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணணுன்னா ஏர்போர்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் கொஞ்சம் அந்த கவனமின்மை ஒரு % இருக்கும்போது கூட அந்த கேப்பில் யூஸ் பண்ணிட்டு போகிறோம் பண்ணுவான். ஸோ இது மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அதே சமயத்தில் ஒரேடியாக இது வெறும் மிரட்டல் தான், இது ஒன்றும் விஷயம் இல்லை இது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல அது உண்மையாயிடுச்சுன்னா காவல்துறையோ மற்ற அதுக்கான அரசோ இல்லை மத்திய அரசோ மாநில அரசோ அவங்கவுங்க பொறுப்பாயிருவாங்க. அதனால் ஒரு மிரட்டலையும் சீரியஸாக தான் எடுத்தாகணும். ஆனால் இது ஒரு தவறான போக்கு. சமீபத்தில் 1 மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 இடத்துல இந்த வெடிகுண்டு மிரட்டல் தலைவர்கள் வீட்டில், அதுக்கப்புறம் முக்கியமான அலுவலகங்கள், இது மாதிரிலாம் வரும்போது இது இந்த மாதிரி இந்த வெற்று இது ஒன்று இருக்குது. 2-3 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யார் ஒரே ஆள் தான் எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அது அதிகமாக கவலைப்படணும். ஏன்னு கேட்டால் அது ஒரு இயக்கமோ இல்லை ஏதாவது ஒரு கட்சியோ இல்லை வேறு யாராவது ஒரு குறிப்பிட்ட இயக்கம் பண்ணுறாங்க, அரசுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம்னு சொல்லலாம். இது அங்கங்கே லூஸாக தனித்தனியாக நபர்கள்
பல இடங்களில் போய் பார்த்து இது வரைக்கும் ஒரு 3 இடத்துலையும் நம்ம கைது பண்ணியிருக்காங்க. வேறு இடத்துல ஒருத்தனோட ஒருத்தன் சம்மந்தம் இல்லாத ஆள், தொடர்பு இல்லாத. என்னன்னு பார்த்தா போதை இல்லை. அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் வெடிகுண்டு மிரட்டல் அதிகமாக வருவதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் குற்றங்கள் வந்து அதிகமாகிறதுக்கு காரணம், பாலியல் வன்முறை அதிகமாகிறதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் என்ன காரணம்? போதை. ஒன்று டாஸ்மாக் போதை, இல்லை கஞ்சா, ஹெரோயின், மெட்ஸு, இந்த போதை. இது தமிழ்நாட்டில் இந்த கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. அதுவும் இந்த 4 ஆண்டுகளில் அதிகமாகிவிட்டது. அப்போது இந்த போதையில் இருக்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல, அருவாளால் வெட்டுறதும் தெரியல. 80 வயசு பொம்பளையை வந்து இல்லைன்னா வந்து இயல்பான ஒரு ஆணுக்கு, ஒரு இளைஞனுக்கு 80 வயசு மூதாட்டியை பார்த்து காம உணர்வு வருமா? வருவது இயல்பா? இல்லை. 8 வயது சிறுமியை பார்த்து வருமா? இல்லை. ஒரு சம வயது, ஏறத்தாழ ஒரு சம வயது இருக்கிற ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆசை வரலாம், ஒரு காமம் வரலாம், இல்லை ஒரு ஈர்ப்பு வரலாம். அது லவ்வாக இருக்கலாம், இல்லை கற்பழிப்பில் போகலாம். கற்பழிப்பில் போனால் குற்றமாயிடுது. இந்த இயல்பை தாண்டிய ஒரு ஈர்ப்பு அப்படின்னு வர்றது காரணம் வந்து இந்த போதை. அதுக்காக தான் வர்றோம். அப்போ அதே போதை தான் இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கும் காரணம். ஏன்னா இது வரைக்கும் பிடிச்சிருக்கிற 3 பேரும் வந்து வேறு கேஸில் போதை கஞ்சாவோ இல்லை டாஸ்மாக் மது போதையிலையோ போதையில் பண்ணிட்டாங்க. போதையில் வந்து என்ன நடக்குது பார்க்கலான்னு வேடிக்கை பார்த்துக்காக போட்டேன். அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்காங்க. அப்போது அடிப்படையில் தமிழ்நாடு போதை கலாச்சாரமாக இருப்பதனால தான் இதை பல குற்றங்கள் வருவதைப் போல இதுவும் ஒரு குற்றம் தானே, சமுதாயத்துக்கு எதிரான குற்றம் தானே. சீமான் வீடாக இருந்தான்னு, இன்னொரு தலைவர் வீடாக இருந்தான்னு, இல்லை பொதுவான ஒரு அரசு அலுவலகமாக இருந்தான்னா, மத்திய அரசு அலுவலகமாக, மாநில அரசு அலுவலகமாக, கலெக்டர் ஆஃபீஸில் வச்சாலும் அப்படி சொன்னாலும் மிரட்டல் தான், சிபிஐயில் வைக்கிறேன்னு சொன்னாலும் மிரட்டல் தான், ஹைகோர்ட்லேயே வச்சாங்க. ஹைகோர்ட்டுக்கே மிரட்டல் வந்தது, உயர்நீதிமன்றத்துக்கு, சென்னை உயர்நீதிமன்றம். அதெல்லாம் போய் செக் பண்ணாங்க. ஸோ போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி இருக்கிறது? எல்லா வகையிலும் குற்றங்கள் அதிகமாகிருக்கு. பாலியல் வன்முறை மட்டும் இல்லை, அடிதடி அருவாள் வெட்டு மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை, இந்த வெடிகுண்டு மிரட்டலுக்கும் அந்த போதை கலாச்சாரம் தான் காரணம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா கோவை சம்பவத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க 3 பேர் வந்து யாரையோ பிடிச்சிருக்காங்க, சுட்டு பிடிச்சதா சொல்கிறாங்க. அது இன்னும் விவரங்கள் விசாரணையில் தான் அது எவ்வளோ தூரம் என்ன ஏதுன்றது தெரிய வரும். சரி, அவர்கள் தான் குற்றவாளிகள் என்று வைத்து கொண்டால் கூட அவர்கள் கஞ்சா போதையில் வந்து அந்த ஏரியாவில் வந்து கஞ்சா அதிகமாக புழக்கம் இருக்கிறது. அந்த ஏரியாவில் கஞ்சா அதிகமாக விமான நிலையத்தை ஓட்டிய பின்பகுதி அது. அந்த ஏரியாவில் கஞ்சா பழக்கம் அதிகமாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? காவல்துறையுடைய கவனம் அங்கு குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். ஒன்றும் குறைவாக இருக்குன்னு அர்த்தம், இல்லை காவல்துறையுடைய ஆசீர்வாதத்துடன் நடைபெறுகிறது என்று அர்த்தம் இல்லையா? ஒன்று அவங்க வந்து தெரிஞ்சே கவனம் இருக்கணும், இல்லை கவனிக்காமல் விட்டாங்கன்னா கவனமின்மை. அன்றைக்கி அந்த பொட்டல் காட்டில் கூட அந்த ஏரியாவில் ஒரு பெட்ரோலிங் போயிருந்த விமான நிலையம் இருக்கிற இடம். விமான நிலையத்துக்கு பின்னாலன்னா இன்றைக்கி வந்து 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை ஒரு ஆணை தாக்கி காயப்படுத்தி விட்டு 28 தையல் போட்டுக்கான பையனுக்கு. அப்படி வந்து ஒரு பெண்ணை வந்து உடைகளை கலைந்து நிர்வாணப்படுத்தி 4 மணி நேரமும் 3லேருந்து 4 மணி நேரம் 3 பேர் மாறி மாறி கற்பழித்திருக்கிறார்கள், மயக்கமடைந்து. இதெல்லாம் இதையே வந்து வெடிகுண்டு வைத்திருந்தால், இப்போ நீங்கள் வெடிகுண்டு மிரட்டல்னு பேசுனீங்கல்ல, நான் அந்த உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். விமான நிலையத்துக்கு பின்னால் பலமான வெடிகுண்டு, ஏங்க அந்த பின்னால் இருக்கிற காட்டில் வரவன் 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் விமான நிலையத்துக்கு வந்து வெடிகுண்டு வைப்பான்னு என்ன ஏதாவது சட்டம் இருக்கா? பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாதா? இப்போ விமான நிலையத்துக்கோ விமானங்களுக்கோ பயணிகளுக்கோ பொதுமக்களுக்கோ கூட ஆபத்து தானே. இப்போல்லாம் வந்து டைமே நைட்டு வந்து வெடிகுண்டு வச்சுட்டு காலையில் 6 மணிக்கு வெடிக்கணும், எந்த காலத்திலே வந்துருச்சு டைமர். சினிமாலேயே வருவேன், லாஸ்ட் மினிட்டில் போய் ஹீரோ போய் அப்படியே அந்த படபடன்னு அந்த மியூசிக் நடுவில் வந்து டப்புன்னு கட் பண்ணுவார், கரெக்டாக கட் பண்ணுவார். இது நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த டைமர் வச்ச கொண்டு வந்து இப்போ இல்லை, 20 வருஷம் முன்னாலேயே வந்து 25 வருஷம் முன்னாலேயே வந்துருச்சு. அது மாதிரி ஒரு டைமரில் வச்சு கொண்டு போய் வச்சுட்டு போயிட்டானா போதையில் கூட சும்மா வெடிக்கிட்டுமே எவ்வளோ பேர் சாவறான்னு பார்ப்போம். அவனுக்கு ஒன்றும் யார் வெளியும் கோபம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பொழுதுபோக்கா வம்புக்காக இல்லை ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும்.
அப்போது இப்போ சீமான் கூட பேசியிருக்காரு, கோவை சம்பவம்லாம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் அதிகமாக வருவதற்கு காரணம் அங்கங்கே நடைபெறுது. இந்த கற்பழிப்புலாம் அதான் சொன்னேன், 80 வயசு மூதாட்டிக்கு நடக்குது, 8 வயசு சிறுமிக்கு நடக்குது, நிறைய இடங்களில் நடக்குது, வீடு பூந்து நடக்குது. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் வந்து போதை கலாச்சாரம் தான். வெடிகுண்டு மிரட்டலுக்கு அதான் காரணம், இதுக்கும் அதான் காரணம். இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். இதை தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ பொதுக்கூட்டத்தில் வந்து சீமான் அவர்கள் பேசும்போது, நீங்கள் கிறிஸ்தவர்னா என் தம்பி விஜய்க்கு வாக்களிங்க, தமிழர்னா மட்டும் எனக்கு வாக்களிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தார். எப்படி பார்க்குறீங்க அவரோட இந்த விடயத்தை? இல்லை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மத ரீதியாக வந்து நீங்கள் பார்க்காதீங்க, இதை நம்ம வந்து தமிழர் என்கிற இனம். அது பேசும்போது அந்த வீடியோ நானும் பார்த்தேன். என்ன சொல்கிறாருன்னா, 1500 வருஷத்துக்கு முன்னால் தான் நபிகள் நாயகம் வந்திருக்காரு, அது இஸ்லாமிய மதம் தோன்றியது. 2000 வருஷத்துக்கு முன்னால் தான் கிறிஸ்து தோன்றியதாக, அப்போ தான் கிபி 2000. அதனால் வந்து அது அப்போ கிறிஸ்தவ மதம் அதை ஒட்டி தான் தோணியிருக்கு, அது 2000 வருஷம் இருந்திருக்கு. ஆனால் வந்து தமிழர்கள் வந்து 50,000 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததாக சரித்திர சான்றுகள் இருக்குன்னு. 50,000ன்றது சரியா இல்லையான்றதை விட குறைந்தபட்சம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்காங்கன்றது இருக்குது. திருவண்ணாமலை கோயிலெலாம் வந்து உண்மையில் சொல்லப்போனால் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து திருவண்ணாமலை கோயில் வந்து இருந்ததற்கான அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லட்சம் 50,000லாம் வந்து ஒரு கால் தகவலில் வந்து புள்ளி விவரம் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கிட்டே மிகைப்படுத்தல்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 20,000 ஆண்டுகள் குறைந்தபட்சம். அப்போ அதுக்கு மேலேன்னா 50,000மாகவும் இருக்கலாம், 1 லட்சமாகவும் இருக்கலாம். நம்ம அது ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கங்கே கீழடியில் கிடைக்கும் போது அதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, ஆதிச்சநல்லூரில் கிடைக்கும் போது அதை வச்சு முடிக்க மாட்டாங்க, அரிக்கமேடில் கிடைக்கும் போது அதை வச்சு முடிவு பண்ணுறாங்க. நாளைக்கு இன்னொரு இடத்துல கிடைச்சதுன்னா மாறலாம் அந்த முடிவு. ஆக இது பல ஆயிரக்கணக்கான இதுக்கு முன்னாலேயே இருக்காங்க. அப்போ தமிழர்கள் என்பது இங்கே வந்து நீங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்னால் அடிக்கடி நான் கூட சொல்லுவேன், இங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ராபர்ட் லைவ் சொந்தக்காரனா இல்லை, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே பாபர் அவுரங்கஜீபுக்கெலாம் அந்த வம்சத்தில் வந்தவங்களா இல்லை. நம்ம ஊர் ராமசாமி, கிருஷ்ணமூர்த்தி, சதாசிவம், மாரிமுத்து, சின்ராசு, இவங்க தான் ஏதோ ஒரு சும்மா ஒரு உதாரணமாக பேர் சொல்கிறேன், இவங்க தான் ஏதோ ஒரு காரணமாக ஒரு கட்டாயத்திலையோ அழுத்தத்திலையோ இல்லை விருப்பப்பட்டோ மதம் மாறி இருப்பாங்க, கிறிஸ்தவராவோ இல்லை இதுவாகவோ. அதே மாதிரி ஒரு பௌத்த சமண சமயங்களும் எவ்வளோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். ஆனால் தமிழ் சமுதாயம் என்றது வந்து எவ்வளோ வருஷம், கல் தோன்றி முன் தோன்றி காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ், கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்கிறோம். இதுதானே முதலாம் சங்க காலம்ங்கிறது வந்து அகத்தியர் தொல்காப்பிய காரணம்னா அது வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் வந்துச்சு முதலாம் சங்கம் மதுரையில். அதுக்கப்புறம் 2ஆம் சங்கம், அப்புறம் 3ஆம் சங்கம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 10,000 20,000 30,000 வருடங்கள் மாதிரி வந்து தொன்மை படைத்தது தமிழ் மொழி. தமிழ் மொழினா தமிழ் பேசும் தமிழ் இனம். நான் சொல்கிறது தமிழ் இனம் திராவிட இனம் இல்லை. திராவிடம்ங்கிறது ஜியு போப்பும் இந்த கால்டிவெல் இந்த டுபாகூர்லாம் வந்து திராவிடம்னு ஒன்று வந்து ஒரு நிலப்பகுதியை வந்து ஒரு கலாச்சாரமாக மாற்றி எழுதி குழப்பி விட்டு போனது தான் வந்து அதை சில பேர் இங்கே வந்து திராவிடம்னு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அது தமிழினம் இதுதான் வந்து தொன்மை மிகுந்தது. நீங்கள் திராவிடம்ங்கிறது அதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னால் திருக்குறள் எங்கேயாவது ஒரு வார்த்தை திராவிடம்னு வந்திருக்கா பாருங்க. குறைந்தபட்சம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னால் திருக்குறள் வந்ததாக சொல்கிறாங்க. அது கூட ஒரு வள்ளுவருடைய பேரன்னு சொல்லி சீமான் பேசியிருக்கார். அப்போது சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்தவர்கள்ங்கிற முறையில் ஓட்டு போடணுன்னா நீங்கள் வேணால் அவர் கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் அந்த விஜய்க்கு என் தம்பிக்கு ஓட்டு போடுங்கிறார் விஜய் மனசில் வச்சுக்கிட்டு. இஸ்லாமியர்கள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இஸ்லாமியர்னு ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போட்டுறாதீங்க ஞாபகமாக சொல்கிறாரு. அவர் பேசுனதை நான் சொல்கிறேன். தமிழர்கள் என்று நினைத்தீர்களானால் நான் ஒரு தமிழன், என்னிடம் அண்ணன் நான் இருக்கேன் வாருங்கன்னு சொல்கிறார். சொல்வதுடைய கருத்தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழர்கள் என்ற நிலையில் ஒன்றுபட வேண்டும். இந்து, கிறிஸ்தவன், சமணன், பௌத்தன், இஸ்லாமியன் என்ற வகையில் நாம் பிரிந்து விடக்கூடாது. அடிப்படையில் நாம் எல்லாம் தமிழர்கள். ஏன்னா இந்த மதம் இல்லை சாதின்னு வந்ததெல்லாம் எப்போ அப்புறம் வந்தது. இனம்தான் முதல்ல வந்தது, தமிழ் இனம். இப்போதான் நிறைய பேர் சொல்லுவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள், விநாயகர் வந்து வடநாட்டு கடவுள்.
இது சிவன் வந்து கைலாயத்தில் இருக்கார். தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. அப்போ இங்கேருந்து தான் போனார் அவர். அப்புறம் விநாயகர்னா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலமிசை துங்க கரிமுகத்து தூமணியே சங்க தமிழ் மூன்றும் தா. பழைய ஔவையார் நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ரைட்டு, தமிழ் புலவர் பாடினது பல ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால். கரிமுகம்னா என்ன? கரின்னா வந்து கறி அடுப்பு கறி இல்லை, கரின்னா யானை. கரிவலம் வந்தலூர்னு இதில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குது. கரினா யானை வலம் வந்த ஒரு கோயில், அது ஒரு கோயில். துங்க கரிமுகத்து தூமணியனே யார்? விநாயகர். எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சங்கத்தமிழ் மூன்றும்னா இயல் இசை நாடகம் என்ற 3 தமிழும் தா. அப்போது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் விநாயகரை கும்பிட்டு சைபீரியான்றது ரஷ்யாவில் பனி படர்ந்த, அதை ஃபுல்லாக 365 நாளும் பனி. அங்கே வந்து தோண்டுனா விநாயகர் சிலை கிடைக்குது. இங்கே சங்கத்தமிழ் மூன்றும் தானே விநாயகரை கேட்குறாங்க. விநாயகர், முருகர், சிவன், வரிசையா சக்தி. இந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் இனம் என்பது எங்கே சீனா இந்த பக்கம், அந்த பக்கம் வந்து ஐரோப்பா, அமெரிக்கா, இப்படி பல கண்டங்களை தாண்டி ஒரு கால லெமூரியா கண்டம், குமரி கண்டம்லாம் இருக்கும் பொழுது ஏறக்குறைய உலகத்தில் பாதி பகுதிக்கு மேலே வந்து தமிழர்கள் வந்து ஒரு ஒன்றா இருந்திருக்காங்க, இல்லை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு வகையில் கலாச்சார ஆட்சி புரிஞ்சிருக்கிறார் நாட்டை தான். அந்த வகையில் இவர் என்ன சொல்கிறாரு, நீ தமிழன்னு பாரு. இன்னைக்கு வந்த சமீபத்தில் வந்த இந்த ஜாதி மரம்லாம் வச்சுக்கிட்டு கிறிஸ்தவன் அப்படிலாம் பார்க்காத. அப்படியா இருந்தால் நீ அங்கே போட்டுக்கோ, இப்படியா இருந்தால் இங்கே போட்டுக்கோ. தமிழன் என்க அடிப்படை இனம் அப்படிங்கிற ஒரு மொழி உணர்வு அப்படின்னு வந்தால் என்னிடம் வா, எனக்கு வாக்களின்னு சொல்கிறார். என்னை பொறுத்தவரை அது வந்து என்ன சொல்கிறது, நியாயமாக இருக்குது. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு அதே மீட்டிங்கில் தான் பேசியிருக்காரு. எடுக்க மாட்டாங்களே, எப்படி எடுப்பாங்க? அவங்க எடுத்தாங்க, இவங்க எடுத்தாங்க, மயாரத்தில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, இப்படிலாம் பேசுவாங்களே தவிர எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எடுத்தால் வந்து எந்த ஜாதி எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும். துல்லியமாக தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ஜாதி வந்து அதிகமாக வந்து ஒதுக்கீடு கேட்பாங்க, இல்லை சலுகைகள் கேட்பாங்க. அது மாதிரி கேட்க போகும்போது இவங்களுக்கு சில சிக்கல்கள் வரும். இவங்க வெளியில் ஒன்று பேசுவாங்க, சில சாதிகளை வந்து முன்னேற்ற வேண்டும் என்று பேசுவாங்க. ஆனால் இவங்களே வந்து பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வைப்பாங்க. அதாவது உதட்டில் ஒன்று உள்ளத்தில் ஒன்று என்று இது அரசியலில் வந்து சாதாரணமான விஷயம். அதுவும் திராவிட அரசியலில் மிக சாதாரணமான விஷயம். அப்படி வரும்போது இந்த திராவிட அரசியல் வெளுத்து விடுமே, சாயம் வெளுத்து விடுமே. இந்த சாதி கணக்கெடுப்பு எடுக்கணுன்ற நோக்கம் வந்து இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் எடுக்க விட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அவர் பேசியிருக்காரு. அதே மாதிரி அந்த இது கூட பேசியிருக்காரு. அஜித்துடைய நடிகர் அஜித் அவர்கள் வந்து இந்த கூட்டம் கூட்டுறதை பற்றி பேசியிருந்தார். ஒரு அனாவசியமாக கூட்டம் கூட்டுவது வந்து கெத்து காமிக்கிறது வந்து தப்புன்னு நம்ம ஏற்கனவே நம்ம உட்பட பல பேர் பேசியிருக்காங்க. நம்ம இன்ஃபேக்ட் கரெக்டாக அந்த செப்டம்பர் 27 இந்த கரூர் நிகழ்ச்சி நடந்தோன்னே அந்த தொடர்ந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பேசும்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் கருட நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அமெரிக்கா மாதிரி வந்து இந்த டிபேட்டு வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட்லாம் வந்து இவங்க ரோட் ஷோ, மாநாடு, கூட்டம்லாம் நடத்துறது இல்லை. அவங்க டிபேட்டுன்னு சொல்லி உலகம் முழுக்க அதை ஒளிபரப்புகிறாங்க. நீ என்ன வாக்குறுதி, 2 பேரோ 3 பேரோ வேட்பாளர்கள் அவங்கவுங்க, இவன் பண்ண தப்பை அவன் சொல்லுவான், அவன் பண்ண தப்பை இவன் சொல்லுவான், நான் என்ன பண்ண போகிறேன் நல்லதுன்றதை அவங்கவுங்க சொல்லுவாங்க. இதை வச்சு மக்கள் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லலாம், இந்தியாவில் வரணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். 27 அநேகமாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் வாரத்தில் இருக்கும். அதை ஒட்டி ஒரு 4-5 நாள் பொறுத்து. சீமான் இப்போது இந்த வாரம் போன வாரம் பேசின மீட்டிங்கில் 4-5 நாள் 3 நாள் பேசின மீட்டிங்கில் இதே பேசியிருக்காரு. இல்லை, நான் வந்து ஏதோ நம்ம பேசுனதுனால தான் அவர் பேசினாருன்னு சொல்லலை. நான் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்போ அஜித் சொல்கிறாரு, அது வந்து சீமான் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன அது சாலையில் வந்து நீங்கள் வந்துட்டு அப்புறம் வந்து நடு ரோட்டில் வந்து நின்றுட்டு குடும்பத்தோடு வந்து நின்றுட்டு அப்புறம் நெரிசல்னு ஏன் வந்து உயிரை விட்டு தொலைகிற, இல்லை வந்து கஷ்டப்படுற, எதுக்கு? இதானே நம்ம இப்போ நான் தான் சொல்கிறேன்றது இல்லைங்க, பொதுவான கருத்தாக தானே. நீங்கள் வந்து
டிவியில் பார்த்துட்டு போ, உனக்கு பிடிச்ச நடிகராக இருந்தா. அஜித் என்ன சொன்னார், அந்த இயக்கத்தை அவருடைய நற்பணி மன்றத்தை கலைச்சிட்டு, உனக்கு என் படம் பிடிச்சதுன்னா தியேட்டரில் போய் பாரு. அது கூட ஃபஸ்ட்டு ஷோவில் தான் எல்லோரும் போகணும், போகாத, பொறுமையாக போ, பாரு, ரசி, போதும், என் பின்னால் வராது. நீ உன் குடும்பத்தை பாரு, நான் என் குடும்பத்தை பாரு. நியாயமான விஷயம் தானேங்க. அவன் தமிழ்நாட்டில் அவன் குடும்பத்தை பார்த்தா டாஸ்மாகை வந்து தமிழக அரசு மூடவே வேணாம், ஆள் இல்லாமல் தானாக மூடுற மாதிரி ஆகிடும். அப்படி ஒரு நிலைமை அந்த நாளும் வந்திடாதோ அப்படின்னு பாட்டு தான் பாடணும். ஏன்னா வந்து இளைஞர்களை மடைமாற்றம் செய்து இந்த போதை கலாச்சாரத்தில், அது மதுவாக இருக்கட்டும், இல்லை கஞ்சாவாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது இருக்கட்டும்னா குற்றங்கள் அதிகமாகிறது, நீங்கள் வந்து அமைதி கிடைக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு குறைகிறது, எல்லா விதமான பிரச்சனைகளும் எழுகிறது. முதியோர்கள் வந்து வீட்டுக்குள்ளே புந்து தாக்கி கொள்ளாடிச்சிட்டு போகிறாங்க, கொலை பண்ணுறாங்க. இப்படி எந்த விவசாயிகளுக்கு வந்து அவர்களுக்கு வேண்டிய யாரும் செய்கிறதில்லை. தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லா பக்கமும் வந்து அதிருப்திகள் இருக்கிறது. இந்த அதிருப்திகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து சரி, எந்த அரசுமே வந்து 100% ஒரு திருப்தியான அரசு ஆட்சியை கொடுத்துட முடியாதுங்கிறது ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாகும்போது உங்களால் எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியாது. இதில் வந்து அப்புறம் வந்து நம்ம கட்சிக்கு வேண்டியவன் வேண்டாம், இது வேறு இருக்குது. வேண்டியவனாக இருந்தால் அதுக்கு ஒரு ரூலு, வேண்டாதவனாக இருந்தால் ஒரு ரூலு. இந்த ஒரு தலைபட்சமான செயல்பாடு நிர்வாகம். இதை சீமான் வந்து சொல்லும் பொழுது அஜித்துடைய இதை வச்சு சொல்கிறாரு, சாலைக்கு நீங்கள் வந்து விட்டு நெரிசல் வேணாம். அப்படின்னா என்ன சொல்கிறாரு, நீங்கள் கூட்டம்னா கூட என்னை பார்க்க வரணுன்னா கூட ஒரு அளவோடு வாங்க, தேவையில்லாத கூட்டம், நெரிசலாக வர அளவுக்கு கூட்டம் தேவையில்லைன்னு சொல்கிறார். நியாயமான விஷயமாக தான் தெரியுது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே அப்படி பார்க்க போனால் இங்கே யார் வந்து உண்மையான, அதாவது உண்மையான நான் சொல்கிறது வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, ஆதி கிறிஸ்தவர்கள் யார்? கிறிஸ்து தோன்றிய போது 2000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்து கிறிஸ்தவர்கள் இருந்தார்களா? இல்லை. வெள்ளக்காரன் ராபர்ட் லேவி வந்து எப்போ வந்தானோ அப்போ தானே வந்தாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 300-400 வருஷம் ஆச்சு. மூலாயர்கள் அதுக்கு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னால் இங்கே வந்தாங்க. பாபர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு முன்னால் சில மொகலாயர்கள்ங்கிறது ஒரு வம்சம். அதை தவிர இஸ்லாமிய அந்த பாரசீக மன்னர்கள், அது துக்ளக் அந்த மாதிரி உள்ளவங்க வேறு வம்சம், கில்ஜி வம்சம் அப்படி இருந்தாங்க. ஆக இஸ்லாமியர்கள் எனக்குரிய அவர்கள் வந்ததெல்லாம் எப்போது? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 வருஷம். அதுக்கு முன்னால் இங்கே வந்து ஏறுங்க தமிழ்நாட்டில் சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயநகரம்னு வந்தது. அது அவங்க வந்து அந்த பக்கம் ஆந்திரா பக்கத்துலேருந்து வந்தாங்க. ஆனால் அவர்களும் வந்து கோயில்களெல்லாம் வந்து செப்பனிட்டு, அதாவது சீர்திருத்தி எல்லாம் பண்ணாங்க. ஏரி குளமெல்லாம் வந்து தூர்வாரி, நம்ம சொல்கிறது தமிழ் மன்னர்கள், இல்லை தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள், இவர்கள் வந்து ஒரு நியாயமான, அது அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டாங்க. அது எல்லா ஊர்லேயும் எல்லாம் நடக்கிறது தான். சேரருக்கும் சோழருக்கும் சண்டை, சோழருக்கும் பாண்டியருக்கும் சண்டைன்றதெல்லாம் வந்து ஒரு அரசாட்சின்னு வரும்பொழுது எல்லை பகுதியில் பிரச்சனை, இதெல்லாம் வந்து இயல்பான. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னால் இங்கே வந்து எங்கே வந்து இஸ்லாமிய மதமோ கிறிஸ்தவ மதமோ இருந்தது? இல்லை. அது இல்லைன்றதுனால நம்ம வந்து அவர்கள் வந்து இன்றைக்கி போனது தப்புன்னோ அவங்க வந்து வேறன்னோ நம்ம நினைக்கல. எல்லாருக்கும் டிஎன்ஏ எடுத்து பார்த்தா இந்தியாவில் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே டிஎன்ஏ. அப்போ இந்த ஆரிய திராவிட வாதம் அப்படின்றதே பொய்யான வாதம்னு அதில் ப்ரூவ் ஆகிடுச்சு. இதைத்தான் சீமான் ஏறத்தாழ இது முன்னாலேயே பேசியிருக்காரு, இப்போவும் வந்து அதுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும். நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறீங்களா போடுங்க, எக்ஸுக்கு போடணுமா போடுங்க, ஒய்க்கு போடணுமா போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னு கேட்டால் எல்லா ஜாதியிலையும் நல்லவன் இருக்கான், கெட்டவன் இருக்கான். எந்த ஜாதியில் கெட்டவன் இல்லைன்னு சொல்லுவோம், மோசமானவன் இல்லைன்னு சொல்லுவோம். இந்த ஜாதி நல்ல ஜாதி, நல்லவர்கள் மட்டுமே இருக்கிற ஜாதி. இந்த ஜாதி வந்து கெட்டவர்கள் மட்டுமே இருக்கிற ஜாதி எதாவது இருக்கா? இல்லை. மனித மனம் என்பது எப்படி வேணாலும், குரங்கு போல் மனம் ஒரு குரங்கு, எப்படி வேணாலும் இருக்கும். அப்போது எல்லா ஜாதியிலையும் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான். அப்புறம் எந்த மதத்துலேயும் வந்து வெறியனும் இருக்கிறான், மிதவாதியும் இருக்கிறான். அப்போ நம்ம வந்து இந்த ஜாதி மதத்தை தாண்டி இனம் ஏன் பார்க்கணுன்னா, நம்ம இனம்ங்கிறது தமிழ்நாடுங்கிறது அப்படித்தானே, மொழிவாரி மாநிலம் தானே நமக்கு வச்சுருக்காங்க. மொழிவாரி மாநிலமாக பிரித்ததுனால தானே தமிழ்நாடுங்கிற பேரே வந்துச்சு. 56 வந்துச்சா 69 வந்துச்சாங்கிறது வேணால் விமர்சனமாக இருக்கலாமே தவிர, தமிழ்நாடு என்று வந்தது மொழிவாரி மாநிலம் தானே.
இன்றைக்கி வந்து ஆந்திரா தெலுங்கானா வந்து 2 மாநிலமாக இருந்தாலும் அது ரெண்டுமே தெலுங்கு பேசுகிற மாநிலம் தான். ஒரிஜினலாக வந்து இருந்தது மொழிவாரி மாநிலம். அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனைகள்னால அது பிரிஞ்சுது, அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள். அது இப்போ தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி என்ன தமிழ் தானே, அது ஃப்ரெஞ்சுக்காரர்களை ஆண்டதுனால தனிப்பகுதியாக யூனியன் டெரிட்டரியாக போச்சே தவிர தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரிக்கும் என்ன பெரிய, அதாவது தமிழ் பேசுகிறவங்கள என்ன வித்தியாசம்? நம்ம அப்படி நீங்கள் பார்க்க போனால் மதுரை தமிழ் வேறு, தஞ்சாவூர் தமிழ் வேறு, திருநெல்வேலி தமிழ் வேறு, கோயம்புத்தூர் தமிழ் வேறு, மெட்ராஸ் தமிழ் வந்து தமிழ்லேயே சேராது. எல்லா விதமான கலப்பும் சேர்ந்த ஒரு தமிழாக இருக்கும் சென்னை தமிழ். அதுக்காக நம்ம தமிழ் இல்லைன்னு ஆகிடாது இல்லை. அந்த வகையில் தமிழர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் நோக்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. பலர்களுக்கு தெளிவாக நன்றி. வணக்கம்.